Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இண்டக்ஷன் பிரின்சிபல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த இண்டக்ஷன் பிரின்சிபலுங்கிறத பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன்னு சொல்லுவாங்க. அது என்னங்கிறத பார்க்கலாம். இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லுது. சரியா? சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா, நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு நேச்சுரல் நம்பருக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஓகே, அண்ட் P of n is a statement depending on n. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த P of nங்கிறது என்னை பொறுத்து மாறும். ஓகே, இன் டேர்ம்ஸ் ஆஃப் என், என்னை வச்சு அதை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இருக்குது. இதுக்கு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம் ஸ்கூலில். இது என்னென்னா n இன்ட்டு n + 1/2ன்னு படிச்சிருப்போம். ஸோ இது வந்து P of n அப்படின்னு சொல்லலாம். இதுதான் P of n. இந்த ஸ்டேட்மெண்ட் nth ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ P of 1ங்கிறது என்னவாக இருக்கும்? இதில் P of 1ங்கிறது 1 = 1 multiplied by 1 + 1/2. சரியா? P of 2 அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து 1 + 2 = 2 × 2 + 1/2. ஓகே, ஸோ P of 3 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 1 + 2 + 3 = 3 × 3 + 1/2. ஸோ இதே இது P of k அப்படி, k is some natural number. ஓகே, P of k அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்மால் கேன்னு போட்டுக்கலாம். It means that 1 + 2 + 3 + etc. plus k is equal to k into k + 1/2. ரைட்டா? இது வந்து P of k. இப்போ நான் என்ன நம்பர் கொடுத்தாலும் உங்களால் எழுத முடியும். P of 100 சொன்னால் உங்களால் 100 ஸ்டேட்மெண்ட் எழுத முடியும். சரியா? இப்போ இது எல்லாமே ட்ரூ அப்படின்னு ப்ரூவ் பண்ணால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பிரின்சிபல் இருக்குது. அந்த பிரின்சிபல் என்ன சொல்லுது அப்படின்னா, அஸ்யூமிங் தட் யூ ஆர் கிவன் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார் எவ்ரி நேச்சுரல் நம்பர் n. ஓகே, ஒவ்வொரு நேச்சுரல் நம்பருக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. அந்த சப்போஸ் அதான் பேக்ரவுண்டு. ஓகே, அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கிறப்போ தான் நம்ம இந்த வேலையை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து அஸ்யூம் தி ஃபாலோயிங். நம்பர் 1, P of 1 is true. Number 2, for all k greater than or equal to 1, P of k is true implies P of k + 1 is true. அதாவது k ட்ரூனா k + 1 ட்ரூ ஃபார் எந்த k bigger than or equal to 1 இருந்தாலும். ஓகே, இது எப்படி யோசிச்சு பாருங்கள். நமக்கு P of 1 ட்ரூ, அப்போ 1 ட்ரூனா 2 ட்ரூ, 2னா 3 ட்ரூ, 3னா 4 ட்ரூ, 4னா 5, இப்படி எழுதிட்டே போயிடலாம் இல்லையா? அதனால் then for all n in n, P of n is true. இதுதான் பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண, இதை யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால்,
முதல்ல P of 1 ட்ரூவாங்கிறத வெரிஃபை பண்ணணும். ஓகே, இதை முதல்ல வெரிஃபை பண்ணணும். இது வெரிஃபை பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் இதை அசியூம் பண்ணிவிட்டு இதுவும் வெரிஃபை பண்ணணும். இந்த ரெண்டுமே நடந்துச்சுன்னா இதை பண்ணலாம். சரியா? அண்டர் திஸ் அசம்ஷன் இது ட்ரூன்னு அர்த்தம். இதை யூஸ் பண்ணால் இதை வெரிஃபை பண்ணணும், அடுத்து இதை வெரிஃபை பண்ணணும். ரெண்டையுமே வெரிஃபை பண்ணியாச்சுன்னா இது ட்ரூன்னு கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஓகே, ரைட். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வாங்க. இந்த எக்ஸாம்பிளில் வந்து இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஃபார் எவ்ரி n திஸ் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா இந்த சம் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் இது n × n + 1/2ங்கிறத ப்ரூஃப் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல P of 1 ட்ரூவான்னு பார்க்கணும். P of 1ங்கிறது என்னது? 1 = 1 × 1 + 1/2. இது என்னது? தட் இஸ் 1. இது வந்து வெரிஃபைடு ட்ரூ. கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. 1 இந்த 2 × 2 கேன்சல் ஆகிடுச்சு, 1 வந்துடுச்சு. இப்போ அடுத்து P of 2 வந்து வெரிஃபை பண்ணணும். P of 2 வெரிஃபை பண்ணக்கூடாது, இந்த ஸ்டேட்மெண்ட்டை வெரிஃபை பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா k bigger than or equal to 1 இருக்கும்போது P of k ட்ரூனா P of k + 1 ட்ரூன்னு சொல்லணும். அப்போது k bigger than or equal to 1ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. k bigger than or equal to 1 சொல்கிறது வந்து மறுபடியும் எழுத தேவையில்லை. இட் இஸ் ஃபார் எனி நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பருக்கு வந்து இட் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ. ஓகே, அதனால் இதை ஃபஸ்ட்டு P of k is ட்ரூன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இதை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். லெட் 1 + 2 + 3 + etc. + k equals k × k + 1 / 2. இதுக்கு இது என்ன பண்ணியிருக்கேன்னா லெட் அப்படின்னு எழுதுறேன்னு அர்த்தம் P of k is ட்ரூங்கிறது தான் எழுதியிருக்கேன். இன் அதர் வேர்ட்ஸ் இதான் எழுதியிருக்கேன். P of k is true. இதை தான் இப்படி எழுதியிருக்கேன். சரியா? இப்போ நான் என்ன பண்ணணும்? k + 1 P of k + 1 ட்ரூவான்னு பார்க்கணும். P of k ட்ரூனா P of k + 1 அதோட இம்ப்ளிகேஷன் வந்து P of k + 1 ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன்னா டேரெக்டாக இதை சொல்லிடலாம். அப்போ P of k + 1 என்ன பண்ணணும்? 1 + 2 + 3 + etc. k + 1 இது என்னன்னு பார்க்கணும். நான் இதை அசியூம் பண்ணால் என்ன தெரியும்? இந்த முதல் k டேர்ம்ஸ்க்கு சம் எனக்கு தெரியும். அது என்ன பண்ணுவேன்? தட்ஸ் ஈக்குவல் டு k மல்டிப்ளைடு வித் k + 1 / 2 + k + 1 வரும். சரியா? இப்போ இது வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? இப்போது இதை அங்கே கொண்டு போவேன். சரியா? ஸோ k டைம்ஸ் k + 1 + 2 டைம்ஸ் k + 1 / 2. இந்த k + 1 ரெண்டு இடத்துலையும் காமனாக இருக்க வெளியே எடுத்துருங்க. அப்போ என்ன ஆகும்? k + 1 டைம்ஸ் k + 2 / 2. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் வந்துருச்சு. வாட் இஸ் திஸ்? இந்த ஈக்குவாலிட்டி இதுக்கு பேர் தான் P of k + 1. இப்போ P of k + 1 என்ன அர்த்தம்? இந்த n இருக்கிற இடத்துல k + 1 இருக்கும், இங்கே k + 1 இருக்கும், இந்த இடத்துல k + 1 இருக்கும். k + 1 + 1 அது k + 2 ஆகிடும். ஸோ k + 1 × k + 2/2 அதுதான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ என்ன தெரியும்? தட் இஸ் P of k + 1 is true. இதுதான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இது தெரிஞ்சிச்சுன்னா இதுக்கு அடுத்து என்ன தெரியும்? நம்ம இண்டக்ஷன் பிரின்சிபல் படி இதையும் வெரிஃபை பண்ணிட்டோம். P of 1 ட்ரூன்னு வெரிஃபை பண்ணிட்டோம். P of k ட்ரூனா P of k + 1 ட்ரூன்னு வெரிஃபை பண்ணிட்டோம். அப்போ என்ன அர்த்தம்? ஃபார் ஆல் n in n P of n is true. ஸோ அது எப்படி எழுதிடலாம்? ஃபார் ஆல் n belonging to n 1 + 2 + 3 + etc. n is equal to n × n + 1/2. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ணுறோன்னு அர்த்தம். ஓகே, ரைட். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் போடலாமா? எக்ஸாம்பிள் 2. given any n in n, let P of n be a statement. ஓகே, நமக்கு இது இருக்குது P of n. அதை வச்சுட்டு இது பிரின்சிபல் ஆஃப் இண்டக்ஷனும் எழுதிட்டோம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு போகலாம். எக்ஸாம்பிள் 2. எக்ஸாம்பிள் 2 வந்து பெர்னாலிஸ் ஐடென்டிட்டி. ஓகே, இது என்ன சொல்லுதுன்னா if 1 + x is greater than 0, okay, then 1 + x the whole power n is greater than or equal to 1 + n times x. Okay,
ஃபார் ஆல் n in n. சரியா? இந்த 1 + x பிகர் than 0 அப்படி வச்சுப்போம், நமக்கு எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம இதுதான் நம்மளோட ஸ்டேட்மெண்ட் P of n. ஓகே, இது வந்து ஆல்வேஸ் அசியூம்டு. P of 1 P of 2 எது எழுதினாலும் இந்த இது தேவை. ரைட்? ஸோ P of 1 அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ இதை நாம் ரிப்பீட் பண்ண போகிறதில்ல இந்த இடத்துல, இந்த கண்டிஷன் மட்டும் நான் இதை மட்டும் ரிப்பீட் பண்ண போகிறேன், இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும். 1 + x power 1 greater than or equal to 1 + 1 times x. சரியா? P of 2 அப்படின்னா என்னது? 1 + x square greater than or equal to 1 + 2 times x. ஓகே, இப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ண நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல P of 1 ட்ரூவான்னு வெரிஃபை பண்ணணும். P of 1 இங்கே எழுதியிருக்கேன், இது ட்ரூவா? 1 + x power 1 1 + x தான். It is greater than or equal to 1 + 1 times x is 1 + x. So this is true. ஸோ இப்போ ஃபஸ்ட் பார்ட்டை முடிச்சிட்டோம். P of 1 is ட்ரூங்கிறது வெரிஃபை பண்ணிட்டோம். இப்போ இந்த பார்ட்டை வெரிஃபை பண்ணணும். இதை வெரிஃபை பண்ணால் போதும். அதை எப்படி வெரிஃபை பண்ணுறது? assume P of k is true. That is, அதுக்கு என்ன அர்த்தம்? 1 + x the whole power k is greater than or equal to 1 + k times x அர்த்தம். அது என்ன பண்ணணும்? n இருக்கிறதுல k போட்டணும், அவ்வளோதான். அதுதான் P of k. இப்போ இது ட்ரூனா என்ன ப்ரூவ் பண்ணணும் நம்ம இப்போ? வாட் டு வி ஹேவ் டு ப்ரூவ்? வி ஹேவ் டு ப்ரூவ் P of k + 1 is true. அப்போ தான் இது எல்லா எண்ணுக்கும் ட்ரூன்னு அர்த்தம். P of k + 1 வெரிஃபை பண்ணணும். P of k + 1 என்னது? 1 + x the whole power k + 1 is greater than or equal to 1 + k + 1 times x. ஸோ அப்போ 1 + x the whole power k + 1 என்ன அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்? 1 + x the whole power k + 1. ஸோ எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இந்த 1 + x the whole power k + 1 வந்து 1 + x whole power k into 1 + x எழுதலாம். ஆனால் 1 + x the whole power k என்னன்னு தெரியும் எனக்கு இந்த அசம்ஷன்லேருந்து. இட் இஸ் greater than or equal to 1 + kx. ஸோ அப்போ என்ன பண்ணுவேன்? this is greater than or equal to 1 + k times x multiplied by 1 + x. அதாவது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த நம்பரை விட சின்ன நம்பரை இங்கே வைக்கிறேன். ஓகே, அதுதான் அர்த்தம். அப்போ this is equal to, இதை பெருக்கலாம், பெருக்கி பார்த்தா என்ன வரும்? 1 + k times x, ஓகே, ப்ளஸ் x ப்ளஸ் k times x ஸ்கொயர்னு வரும். ஓகே, ரைட். இப்போது இதை கவனிச்சிங்கன்னா என்ன வருதுன்னா, இந்த kx + x வந்து k + 1 x எழுதிடலாமா? ஓகே, சரி, இதை அழிச்சிட்டு k + 1 x எழுதிடலாம். k + 1 times x. ஓகே, இப்போது நமக்கு என்ன வேணும்? இட் இஸ் greater than or equal to 1 + k + 1 times x வேணும். வருமா? இந்த k வந்து நேச்சுரல் நம்பர். ஸோ இட் இஸ் எ பாசிட்டிவ் நம்பர், பாசிட்டிவ் இன்டீஜர். எக்ஸ் ஸ்கொயர் வந்து நான் நெகட்டிவ். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நான் நெகட்டிவ். இந்த k × x ஸ்கொயருங்கிற ப்ராடக்ட் வந்து நான் நெகட்டிவ், greater than or equal to 0. இந்த ஒரு நான் நெகட்டிவ் டேர்ம் ஒரு நம்பர் வந்து எடுத்தால் என்னாகும்? அந்த நம்பரு சின்னதாகும். ஓகே, ஸோ இதை நான் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? திஸ் இஸ் bigger than or equal to, இதோட பெருசு, இதோட பெருசு. ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 1 + x the whole power k + 1 is bigger than or equal to 1 + k + 1 times xன்னு கிடச்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? we have proved P of k + 1. ஓகே, that is P of k + 1 is true. அப்போ என்ன பண்ணிட்டோம்? நம்ம P of 1 ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணோம். அடுத்து P of k ட்ரூன்னு அசியூம் பண்ணிவிட்டு P of k + 1 ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போது இந்த ரெண்டு கண்டிஷனுமே வெரிஃபை பண்ணியாச்சுன்னா என்ன அர்த்தம்? ஃபார் ஆல் n in n P of n is true. ஸோ ஃபார் ஆல் n in n this is true. சரியா? ரைட். சரி, ஓகே. இதில் வந்து நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் நமக்கு புரிஞ்சிக்கவே இல்லை. என்ன நடக்குதுன்னா, இந்த 1 + x பாசிட்டிவ்ங்கிறது எங்கே யூஸ் பண்ணோம்? எங்கேயாவது யூஸ் பண்ணியிருக்கோமா பாருங்கள். இப்போ 1 + x the whole power k + 1 எழுதும்போது இட் இஸ் ஈக்குவல் டு 1 + x the whole power k
இன்ட்டு 1 + எக்ஸ்னு எழுதியிருக்கோம். சரியா? ஸோ இதில் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். சரி, நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இது தெரியும். 1 + 2 + 3 + 4 + எக்ஸெட்ரா + n வந்து n × n + 1 / 2ன்னு தெரியும். சரியா? இப்போ இதுலேருந்து என்ன தெரியும்னா, இப்போ 2 + 4 + 6 + எக்ஸெட்ரா + 2 டைம்ஸ் n என்னன்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்கன்னா, எல்லோரும் பண்ணிவிடுவீங்க. இந்த 2 வெளியே எடுப்பீங்க. வெளியே எடுத்துகிட்டு 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + n வரும். சரியா? that is equal to 2 times n × n + 1 / 2, that is n × n + 1. அதாவது என்னென்னா, sum of the first n even numbers. அது என்னது? n × n + 1 அப்படிங்கிற ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிடுதிலிருந்து. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஃபார் ஆல் n. அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ ஃபார் ஆல் n. சரி, இப்போது நான் இதை வந்து வேறு மாதிரி எழுதுகிறேன் பாருங்கள். 2 + 4 + 6 + எக்ஸெட்ரா + 2n ஈக்குவல்ஸ் n + 2 × n - 1. இது ட்ரூவாக இருக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. இது ட்ரூனா இது தப்பாக தான் இருக்க போகுது. பட் ஆனாலும் இருந்தாலும் இங்கே பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. இது ஒரு சின்ன அப்சர்வேஷனுக்காக முக்கியமாக. ஓகே, இதில் வந்து P(1) என்னன்னு பாருங்கள். P(1) என்னன்னு பாருங்கள். P(1) வந்து இங்கே சைடு 2 வரும். சரியா? 2 டைம்ஸ் 1 2 வந்துடும். இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா 1 + 2 × 1 - 1. ஓகே, n இருக்கிற இடத்துல 1 போடுறேன். அப்போது this is equal to 0. So this P(1) is false. P(1) is not true. இப்போ P(k) அஷ்யூம் பண்ணிவிட்டு P(k + 1) என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். Assume P(k) is true. That is 2 + 4 + எக்ஸெட்ரா + 2 times k is equal to k + 2 times k - 1. இதை வந்து ட்ரூன்னு அஷ்யூம் பண்ணிக்குவோம். இப்போ நான் என்ன பண்ணணும்? k + 1 ட்ரூவாக இருக்கான்னு பார்க்க போகிறேன். P(k + 1). P(k + 1) செக் பண்ண போகிறேன். இதை செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்? இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது இதில் ஆரம்பித்து அது என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறேன். 2 + 4 + 6 + எக்ஸெட்ரா + 2k + 2 times k + 1. சரியா? இதுதான் k + 1ஓட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்போ இது என்ன? இந்த ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு என்ன அச்சீவ் பண்ணியிருக்கேன்? இது அச்சீவ் பண்ணியிருக்கேன் இல்லையா? அப்போ k + 2 times k - 1 + 2 times k + 1 இப்படி வந்திருக்கு. ஸோ P(k + 1)ங்கிறது என்னங்கிறது இங்கே எழுதுவோம். this is equal to 2 + 4 + எக்ஸெட்ரா + 2 times k + 1 ஈக்குவல்ஸ் இந்த k இருக்கிற இடத்துல k + 1 போடணும். சரியா? ஸோ k + 1 + 2 வந்து k + 3. இது வந்து k + 1 - 1 k வரும். ஸோ இதுதான் P(k + 1)ங்கிற ஸ்டேட்மெண்ட். அப்போ நமக்கு இங்கே k + 3 × k வந்துருச்சுன்னா P(k + 1) ட்ரூன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து k² + 2k - k - 2 + 2k + 2 இது கேன்சல் ஆகிடும். இந்த மைனஸ் கேல போயிடுச்சுன்னா k² + 3k, that is k × k + 2, k × k + 3 இது வந்துடுச்சா? ஸோ அப்போ என்ன நமக்கு தெரியுதுன்னா, இந்த ஃபார்முலாவை பொறுத்தளவுக்கு P(1) ஃபெயில் ஆகிடுச்சு, இது ஃபெயில் ஆகிடுச்சு, இது சரியாக இருக்குது. ஸோ சில எக்ஸாம்பிள்ஸ் என்ன நடக்குதுன்னா, இது தப்பாக இருக்குது ஆனால் இது கரெக்டாக இருக்குது. பட் இந்த அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த பேஸ் கேஸ், இதுக்கு பேர் தான் பேஸ் கேஸ், ஃபஸ்ட் இனிஷியல் கேஸ்,
இனிஷியலாக செக் பண்ணுற கேஸ். அந்த இனிஷியல் கேஸை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, இது மட்டும் ட்ரூ ஆகிடுச்சுன்னா ட்ரூ ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆச்சுன்னா நம்ம வந்து தப்பாக புரிஞ்சுக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த P of 1ங்கிற பேஸ் கேஸ் ஃபெயில்டு, ஆனால் இது ட்ரூவாக இருக்குது. பட் ஸ்டில் எனக்கு என்ன தோணுதுன்னா, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் ஆஃப் இண்டக்ஷன், பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக் இண்டக்ஷனில் இது ரெண்டுமே ட்ரூனா ஃபார் ஆல் n P of n இஸ் ட்ரூ. ஸோ இந்த கேஸில் நமக்கு என்ன தெரியும், இது ஃபெயில் ஆனதுனால ஈவன் தோ திஸ் இஸ் ட்ரூ, தட் இஸ் நாட் ட்ரூ, அது தப்புன்னு நமக்கு தெரியும். சரியா? ரைட்டு. இப்போது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்போம். இந்த பேஸ் கேஸ் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்போம். இது வந்து எங்கள் ஸ்கூல் டீச்சர், எங்கள் காலேஜ் டீச்சர் சொல்லிக் கொடுத்த ஒரு எக்ஸாம்பிள். நிறைய புக்ஸ்லேயும் இதே எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம டெக்ஸ்ட் புக்லேயும் இந்த எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ இதுலேருந்து நிறைய சாக் பீஸ் இருக்குது. ஒயிட் இருக்குது, பிங்க் இருக்குது, எல்லோ, க்ரீன், பர்பிள். ஓகே, எல்லா கலர்ஸும் இருக்குது. இப்போ என்னென்னா, இந்த சாக் பீஸஸில் வந்து எல்லா சாக் பீஸும் ஒரே சாக் பீஸ்னு ப்ரூவ் பண்ணலாம். எப்படின்னா, ஸ்டார்ட் வித் திஸ். ஓகே, ஸோ நம்ம ஸ்டேட்மெண்ட் என்னது, ஸ்டேட்மெண்ட் P of n வந்து any n chalk pieces from the box are of same color. எந்த n chalk piece எடுத்தாலும் அது ஒரே கலரில் இருக்குன்னு ப்ரூவ் பண்ண போகிறேன். பட் நான் பாக்ஸ் உங்கள்கிட்ட நேரில் காட்டினேன், அதில் நிறையா கலர்ஸ் இருக்குது, ஆனாலும் இருந்தாலும் ப்ரூவ் பண்ண போகிறேன். இதில் என்ன தப்பு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் நீங்கள் இப்போது. ஸோ P of 1 அப்படிங்கிற என்னது, எனி செட் ஆஃப் 1 chalk pieces ஆஃப் சேம் கலர். ஓகே, இஸ் ஆஃப் சேம் கலர். சேம் கலர் தானே, இங்கே ஒரு சாக் பீஸ் தான் இருக்குது, ஒரு கலர் தான் இருக்கும் எந்த சாக் பீஸ் எடுத்தாலும். ஓகே, ரைட். இப்போ P of k இஸ் ட்ரூ அப்படின்னு அசியூம் பண்ணுறேன். P of k இஸ் ட்ரூனா வந்து எனி செட் ஆஃப் k chalk pieces are of சேம் கலர். கரெக்டா? எந்த k சாக் பீஸ் எடுத்தாலும் அது சேம் கலர். இப்போது நான் k+1 ட்ரூவான்னு பார்க்கணும். k+1னா P of k+1 ஸ்டேட்மெண்ட் பார்க்க போகிறேன். அப்போ k+1 சாக் பீஸ் நான் கையில் எடுக்கிறேன். ஸோ let us say that let C1, C2, etc. Ck, Ck+1 be k+1 chalk pieces from the box. அந்த பாக்ஸில் இருந்து k+1 chalk pieces எடுக்கிறேன். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இண்டக்ஷன் ஹைப்போதீசிஸ் என்ன சொல்லியிருக்குன்னா, C1 to Ck வந்து எடுத்தேன்னா வெறும் k chalk pieces, அது எல்லாம் ஒரே கலராக இருக்கும். ஓகே, பை இதை வந்து இண்டக்ஷன் ஹைப்போதீசிஸ் சொல்லுவாங்க. அந்த P of k is true னு அசியூம் பண்ணுறது இண்டக்ஷன் ஹைப்போதீசிஸ். பை இண்டக்ஷன் ஹைப்போதீசிஸ் let C1, C2, etc. Ck be of let இல்லை இண்டக்ஷன் ஹைப்போதீசிஸ் C1, C2, Ck are of same color. அது என்ன கலர்னு ஒரு பேருக்கு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோமா, சே ரெட், ரெட்டுன்னு அசியூம் பண்ணிப்போம். ஓகே, ரெட் கலர். ஓகே, இப்போது C1, C2, Ck எல்லாமே ரெட் கலர் சாக் பீசஸா, ரைட்? இப்போ அதே இண்டக்ஷன் ஹைப்போதீசிஸ் படி, பை தி சேம் ஹைப்போதீசிஸ், ஓகே, என்ன தெரியும், C2, C3, etc. Ck, Ck+1 இது எத்தனை சாக் பீஸ் இருக்குது, இதில் k சாக் பீஸ் இருக்குது, ஆர் ஆஃப்
சேம் கலர். அப்போது இதில் C2 என்ன கலரு? ரெட்டு. C3 ரெட்டு. CK ரெட்டு. அப்போ CK + 1 அதுவும் ரெட்டு. தட் இஸ் CK + 1 இஸ் ரெட். புரிஞ்சுதா? அப்போ CK + 1 ரெட்டு. ஆல்ரெடி C1 C2 எக்ஸெட்ரா CK ரெட்டு. therefore என்ன தெரியும்? all K + 1 chalk pieces are red. therefore all K + 1 chalk pieces are of same color. கரெக்டா? ரைட். இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் இதிலேருந்து? அந்த பாக்ஸில் இருக்க எத்தனை சாக் பீஸ் எடுத்தாலும் எல்லாமே சேம் கலர் தான். எத்தனை சாக் பீஸ் எடுத்தாலும் நம்ம என்ன பண்ணோம்? P(1) ட்ரூவான்னு பார்த்தோம், வெரிஃபை பண்ணோம். P(k) ட்ரூன்னு அஷ்யூம் பண்ணிட்டோம். P(k + 1) ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போ இண்டக்ஷன் ஹைபோதீசிஸ் படி ஃபார் ஆல் n P(n) இஸ் ட்ரூ. P(n) இது எனி n சாக் பீசஸ் ஃப்ரம் த பாக்ஸ் ஆர் ஆஃப் சேம் கலர். சரியா? ஸோ இப்போ இதில் என்ன தப்பு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். என்ன தப்புங்கிறத கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ தூரம் யோசிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். அடுத்த கிளாஸில் இதுக்கான காரணத்தையும் சொல்லி அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறதையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இப்போதைக்கு இதோடு நிப்பாட்டிக்கலாம். நன்றி, வணக்கம்.